உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு நிறைவு விழா, 3வது ஆண்டு தொடக்க விழா இன்றைய தினத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஓவராலா ஒரு 17 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 17 நிமிஷம் ஸ்பீச்சை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மழை பெஞ்சு சாலை ஓரங்கள்ல நீர் குட்டைகள் எல்லாமே இருக்கும், அந்த நீர்லாம் தேங்கி இருக்கும். இந்த நீர் குட்டைகள் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, அதனுடைய டஸ்ட் எல்லாமே கீழே இறங்கி அந்த குட்டைகளை மேலோட்டம் பார்க்கின்ற பொழுது ஒரு தூய நீர் மாதிரியே இருக்கும், குடிப்பதற்கு ஒரு உகந்த நீர் மாதிரியே இருக்கும். ஆனா யாராவது ஒரு குச்சியை வச்சு அந்த குட்டையை கலக்கி விட்டாங்க வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்த தண்ணீரா இல்லையா, அந்த தண்ணிக்குள்ள பாம்பு இருக்குதா, தவளை இருக்குதா, இது எல்லாமே யாராச்சும் குட்டையை குழப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஒரு தெளிந்த நீர் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில காட்டிக்கிட்டே இருந்தாங்க, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாத வரைக்கும். தற்பொழுது விஜய் அவருடைய என்ட்ரிக்கு பின்பாக, குச்சியை விட்டு அவர் கொலைப்பட்டதுக்கு பின்பாக, திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில விவாதங்கள் எழும்பி இருக்கின்றது. அதே மாதிரிதான் இன்றைய தினத்துல விஜய் அவர்கள் சில பல ஸ்பீச்களை பேசியிருக்காரு. அதன் மூலமாக வரலாற்றுல திமுக செய்த தவறுகள் என்ன அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு டிபேட்டுகள் உருவாயிருக்கின்றது. அந்த விவகாரம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். விஜய் அவர்கள் ஓவராலா ஒரு 17 நிமிஷம் பேசியிருக்காருங்க. இந்த 17 நிமிஷம் ஸ்பீச்ல 2 விஷயத்தை மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மட்டும் தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்றாரு. அரசியலுக்கு யாரு வந்தாலும் சரி, அவங்கள அரசியல் மாண்பையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாங்க அப்படின்றத அவர் இலைமறைக்காயா பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் அவருடைய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய குற்றச்சாட்டு 100% உண்மை. ஏன்னா வரலாறு நெடுகிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் தங்களுடைய எதிரிகளை சித்தரிச்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணமா கடந்த 25ஆம் தேதி 3வது மாதம் 1958 அந்த நேரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிஷியல் பத்திரிகை இருக்கு இல்லையா, முரசொலி. அந்த முரசொலியில ஒரு கேலி சித்திரம் வந்திருக்கு, அதை டிஸ்பிளே காட்டுறேன், நீங்களே பாருங்க. அதாவது காமராஜ் அவர்கள் மைக்ல பேசுறாரு, பேசுகின்ற பொழுது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே மூக்க பொத்துறாங்க. மூக்க பொத்துவது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன திமுக என்ன சொல்ல வராங்க, காமராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது துர்நாற்றம் அடிக்கின்றது அப்படின்ற மாதிரி மென்ஷன் செய்யும் விதமாக முரசொலி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றார்கள். அரசியல் மாண்பையும் தாண்டி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜ் அவர்கள், ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணாரு, குலக்கல்வியை திணிப்பதற்காக பள்ளிகளை மூடினார். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே படிக்கணும்ன்ற காரணத்துக்காக கல்வியை திறந்த ஒரு நபர் தான் காமராஜ் அவர்கள். ஆனா அரசியல்ல அவரை நீங்க தோற்கடிக்கும்ன்ற காரணத்துக்காக தனிநபர் தாக்குதல் செய்யும் விதமாக அவர் பேசுகின்ற பொழுது மூக்கு எல்லாரும் பொத்துற மாதிரியும் துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றது திமுகவினுடைய முரசொலி. அப்ப விஜய் அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா? கிட்டத்தட்ட உண்மைதான், கிட்டத்தட்ட உண்மைதான். அதே மாதிரி இன்னொரு சித்திரம் காட்டுறேன் பாருங்க. 23ஆம் தேதி 11/56 வருடம் தான் 1956. அப்பையும் கூட ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அதாவது டெல்லியில இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இங்க இருக்கிற காமராஜ் அவர்கள் காவடி தூக்குகின்றார் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு, மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுவது தவறு கிடையாது, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க சொம்படிக்கிறாங்கன்ற மாதிரி காட்டுறீங்க, ஓகே ரைட். ஆனா எதுக்குங்க அவங்க காமராஜ் அவர்களை அரை நிர்வாணமா போட்டிருக்கீங்க? அப்ப இது ஒரு தனி மனித தாக்குதல், அரசியல் மாண்பையும் தாண்டிய ஒரு தாக்குதல். இதைத்தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, மென்ஷன் பண்றாரு. திமுக வரலாறு நெடுகிலுமே இப்படிதான் தனிநபர் தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க, அரசியல் மாண்பையும் தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு பின்பாக காமராஜர் அவர்களுக்கு பின்பாக, காங்கிரசுக்கு பின்பாக எதிர்கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் வருகின்றார். இன்றைய தினத்துல சமூக வலைத்தளங்கள் நீங்க எடுத்து பாருங்களேன், எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ, அவருடைய திரைப்பட காட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எந்த அளவுக்கு சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திமுகவினர் தற்பொழுது சமூக ஊடகங்கள்ல சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள், சித்தரிச்சு இருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு கட்டமைச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் கட்டமைச்சார். அவர் மட்டும்தான் இல்ல, அவரும் கட்டமைச்சார், எம்ஜிஆரும் கட்டமைச்சார்.
எம்ஜிஆரும் சில பல விடயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுகவுடைய நண்பர்கள் யாருமே எம்ஜிஆர் அவருடைய செயல்பாடுகளை அவங்க சொல்லவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போறதா அதிமுகவே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றே தெரியல. நாம ஒரு சில தரவுகள் மட்டும் எம்ஜிஆரை பத்தி லேசா சொல்லிடுவோம். அதாவது இன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்றாங்க தெரியுமா குழந்தைகள் எல்லா பள்ளிகளுமே, இது எம்ஜிஆர் அவர்கள் விரிவுபடுத்திய ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்து உணவு திட்டம். அதுதான் இன்றளவும் கூட அந்த பேர்ல தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். ஆனா திமுக எங்கேயாச்சும் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? இன்றளவும் கூட இந்த எம்ஜிஆர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. அந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த திட்டம் இன்னமும் இருக்குது. ஆனா திமுக காரங்க யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் அதிமுக காரங்களே சொல்ல மாட்டாங்க. சோ எம்ஜிஆரும் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கின்றார். எம்ஜிஆர் நிறைய செய்யல, ஓகே, அவருடைய ஷார்ட் பீரியடுக்குள்ள அவர் என்ன பண்ண முடியுமோ செஞ்சிருப்பாரு, மாற்று கருத்து கிடையாது. ஆனா கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை கட்டமைச்சாரு, இங்க எம்ஜிஆர் கட்டமைக்கவே இல்லை எதையுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. கலைஞர் அவர்களும் அப்கோர்ஸ் ஒரு சிறந்த மனிதர் தான், அவரும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, மாற்றுக்கிறது கிடையாது. எம்ஜிஆரும் அவருடைய காலகட்டத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற திமுகவுடைய ஐடிவிங்க என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆருடைய திட்டங்கள் எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அவர் வந்து சினிமா காட்சிகள் நடித்த காட்சிகளை மட்டும் பதிவேற்றுகள் செஞ்சு பாருங்க புரட்சி தலைவர் எப்படி ஆபாசம் நடமாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. தனி மனித தாக்குதல். இன்னைக்கு முதியோர்களுக்கு பென்ஷன் வருது தெரியுமா, அந்த பென்ஷனை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். முதியோர்களுக்கு வந்து ஆண்டுக்கு 2 முறை வேட்டி சேலை கொடுக்கணும், உடைகள் கொடுக்கணும்ன்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாரு எம்ஜிஆர். அதே மாதிரி சிறு விவசாயிகள் இருப்பாங்க தெரியுமா, அந்த சிறு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பண்ணியிருக்காரு, நம்ம நேரம் கருதி சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு அரசியல் மாண்போட நீங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள்ல குறைபாடுகள் இருக்கின்ற மாதிரி விமர்சனம் பண்ணலாம். ஆனா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா தனி மனித தாக்குதல் வந்து நிறைய ஈடுபடுறாங்க. சோ அதைத்தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்து தேமுதிகவை வடிவேல் அவர்களை வைத்து எந்த அளவுக்கு கேவலமா விஜயகாந்த் அவர்களை பேசினார்கள் என்பது தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். அதே மாதிரிதான் வைகோ மீது ஒரு பழியை சுமத்தி வெளியே அனுப்புனது தற்பொழுது விஜய் அவர்கள். சோ விஜய் அவர்கள் மேல எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி அதை வச்சு அவங்களாவே பேசி 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 அது உண்மை என்று நம்ப வைப்பது. அது உண்மையா போயோ அது வேற. ஆனா அரசியல் மாண்பை தாண்டி விமர்சனம் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகிற நபர் எவ்வளவு கீழ்த்தரமாக தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டாரு, பெண்களை எந்த அளவு கேவலமா பேசினாரு அப்படின்றத நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, கீழே உட்கார்ந்து இருந்த கருப்பு சட்டை போட்ட பெரியாரிஸ்டுகள் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு கைத்தட்டி ரசிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி திமுக ஒருத்தரை வந்து காலி பண்ணணும், திமுக வந்து ஒருத்தரை வந்து சித்தரிக்கணும், கேவலமா சித்தரிக்கணும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி போய் தனி மனித மாண்பை சிதைக்கும் விதமாக அவங்களை அரசியல் விட்டே ஓடணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்கன்றதுக்கு என்பதனை விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதான் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்கள் கீழ்த்தரமாக பேசுவார்கள், கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்கன்ற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இது வந்து ஒரு விடயம். நான் சொன்னேன் தெரியுமா, 2 விஷயத்தை பார்க்க போறோம் சொன்னேன் தெரியுமா, அதுல முதல் விடயம் இந்த விடயம். சோ இரண்டாவது விடயம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து கருத்து கணிப்பு கிடையாது. நிறைய ஊடகங்கள் என்ன பண்றாங்க, கருத்து கணிப்புன்ற பேர்ல கடுப்புல விட்ட கணிப்புன்ற மாதிரிதான் அவங்க கடுப்புல ஏதோ ஒரு கணிப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. அவரு மேபி ஒரு கான்பிடண்டா சொல்லலாம், எனக்கு ஓட்டுகள் இருக்கு அப்படின்றத கான்பிடண்டா சொல்லலாம். பட் நம்முடைய பார்வையின் அடிப்படையில் நம்ம தரவுகளின் அடிப்படையில் சில விஷயங்களை பார்த்துருவோம். அதாவது விஜய் அவருடைய வருகைக்கு பின்பாக தற்பொழுது யாருடைய வாக்குகள் சிதைய போகின்றதுன்னா அது முழுக்க முழுக்க திமுகவுடைய வாக்குகள் சிதைய போகுது. அதிமுக வாக்குகள் சிதையும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதிகமா யாருடைய வாக்குகள் சிதையும் பார்த்தோம்னா அது திமுகவுடைய வாக்குகள் தான் சிதையும். திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் சிதையாது, திமுகவுடைய வாக்குகள் தான் சிதையும். ஏன்னா கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பொழுதுமே தொழிலாளர் வர்க்கங்களை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய நபர்கள். சோ பாட்டாளி வர்க்கங்கள் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வாக்களிப்பாங்க. சோ அவங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொத்த ஒரு வாக்கு வங்கி இருக்குது. விசிகாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விசிகா குறிப்பிட்ட செக்டார் பீப்புள் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஏன்னா அவங்க எமோஷனல் ரீதியாக திருமாவர்கள் கூட வந்து பாண்டிகள் இருக்கின்ற நபர்கள். சோ அவங்களுடைய வாக்குகள் ஒருபோதும் சிதறாது. ஆனா திமுகன்னு சொல்லி நீ எந்த வாக்குகளை சொல்லுவீங்க? திமுக இத்தனை ஆண்டு காலமாகவே கூட்டணி கட்சிகள் மேலதான் சவாரி பண்ணிக்கிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மேல சவாரி பண்றாங்க. திமுகவுக்கு என்று இந்த வாக்குகள் அப்படின்ற மாதிரி அறுதியிட்டு கூற முடியாது. பரம்பரை வாக்குகள் சொல்லுவாங்க. அந்த பரம்பரை வாக்குகள்ல அந்த குடும்பத்துல ஒவ்வொரு வாக்குகளும் பெரும்பாலும் விஜய்க்கு வரப்போகுது. இது ஃபேக்ட். சோ அப்ப விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்புல விட்ட கணிப்பு. அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது.
மக்களே ஒண்ணு கிடையாது மக்களே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? அதாவது கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் கடந்த 2021 45.38. அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு பார்த்தோம்னா 39.1. சோ 2 பேர்த்துக்குமே மிஞ்சி கூட ஒரு 5% தான் வேரியன்ஸே. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடைய வருகைக்கு பின்பாக திமுகவுடைய வாக்குகள் சரிய போகின்றது. அப்படி பார்த்தோம்னா அப்ப இவங்க உற கருத்து கணிப்புனா உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? நான் வந்து விஜய் தான் ஆட்சி அமைப்பார்னு சொல்ல வரல, விஜய் ஆட்சி அமைப்பார்னு சொல்ல வரல. போன வட்டம் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த வட்டம் வந்து திமுக அதிகமா வாங்குன்னு சொல்றீங்க தெரியுமா? அதைத்தான் ஏத்துக்கொள்ள முடியல, என்னால ஏத்துக்கிற முடியாது. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு உட்டாலங்கடி கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரிதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, இப்ப விஜயனுடைய வருகைக்கு பின்பாக திமுகவுடைய வாக்குகள் குறைய போகின்றது. அதோட காங்கிரஸ் கட்சி கூட தற்பொழுது ஊசலாட்டத்துல இருக்கிறாங்க. திமுக கூட இருப்பமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஊசலாட்டத்துல இருக்கிறாங்க. சோ காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வெளியே போனாங்க அப்படின்னா கூடவே இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும் காங்கிரஸ் கட்சிக்கு போயிடும். காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அங்கதான் வந்து இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் விழுகும். அதான் மக்களே ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் தான். ஒண்ணு ஜனநாயக அரசியல், இன்னொன்னு சனாதன அரசியல். பாஜக செய்கின்ற அரசியல் சனாதன அரசியல், இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் பண்றாங்க. சோ நாளைக்கே பாஜக வந்து ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப கொண்டு வந்தாங்கன்னா திமுக தமிழ்நாட்டுல இருந்து அந்த சட்ட மசோதா எதிர்ப்பாங்க. ஆனா அகில இந்திய லெவல்ல அந்த சட்ட மசோதாவை எதிர்ப்பதற்கும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மாநிலங்களிலுமே போராட்டம் செய்வதற்கும் காங்கிரஸ் கட்சி தேவைப்படுகின்றது. திமுகனால வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுவாங்க, கேரளால பண்ணிடுவாங்களா? இங்க இருக்கிற ஆந்திரால பண்ணிடுவாங்களா? கர்நாடகால பண்ணிடுவாங்களா? தமிழ்நாடை தவிர வேற எங்கேயும் பண்ண முடியுமா? அவனால எதிர்ப்புல பதிவு பண்ண முடியுமா? அகில இந்திய அளவுல பேசப்போல திமுகனால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா காங்கிரஸ் கட்சினால முடியும். சோ அதனாலதான் இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே ஜனநாயக அரசியல் நிற்பாங்க. அப்ப அகில இந்திய அளவில் நமக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, மோடி அரசாங்கம் சட்ட விரோத மசோதாக்கள் கொண்டு வருகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி நமக்கு தேவை எதிர்ப்பு. அதனால காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அங்கதான் அவங்க வாக்களிப்பாங்க. இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு பாலிசி மேக்கிங் சம்பந்தமாக தான் வாக்களிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வந்து அவங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திமுக மேற்கொண்டு வாக்குகள் அதல பாதாளத்துக்கு போகும். அப்ப விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்புல ஊட்ட கணிப்பு தான் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் பேசுற அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நம்ம சொன்ன இந்த 2 விடயங்கள். சோ இது போக விஜய் அவர்கள் தன்னுடைய எதிரினா அது திமுக தாண்டா அப்படின்ற மாதிரி நிலைநிறுத்துவதற்காக இன்னைக்கு அவருடைய பேச்சு அப்படிதான் இருந்துச்சு. அது போக வழக்கம் போல விஜய் அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த மாதிரி திருக்குறள் சொல்றது, அவரா ஒரு சித்தரை சொல்றது, ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்ரேட்லேயே வந்து விஜய் கட்சிக்காரன் வந்து வச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வையின் அடிப்பில் பார்க்கின்ற பொழுது விஜயோடைய இந்த ஸ்பீச் என்பது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வரலாறை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு இல்லாட்டி விவாதம் பண்ணுவதற்கு வாய்க்கு ஒரு அவளுப்பொறி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.